அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, அன்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இன்று எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க கணவான்களே, பெரியோர்களே, நம்மை படைத்த இறைவன், இந்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவன் ஒருவனே அப்படிங்கக்கூடிய அந்த கருத்தை எந்த விதமான சமரசம் இல்லாமல் அழுத்தம் திருத்தமாக இஸ்லாம் பதிவு செய்கின்றது. இறைவன் தன்னுடைய இறுதி வேதமாகிய பரிசுத்த குர்ஆனில் 112வது அத்தியாயத்தில் தனக்குள்ள அந்த வரையறையை தெளிவாக அந்த அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறார். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். இறைவன் ஒருவனே, அவன் எந்த தேவைகளுமற்றவன், அவனை யாராலும் பெறவும் இல்லை, அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவனுக்கு நிகராக ஒன்றுமில்லை. இந்த கருத்துப்பட அல் குர்ஆனில் 112வது அத்தியாயத்தில் இறைவன் தனக்குள்ள வரையறையாக மனிதனுக்கு சொல்லுகின்றான். ஒருவன் இறைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த தன்மைகள் அந்த இறைவனிடத்தில் காணப்பட வேண்டும். இந்த தன்மை இல்லைன்னு சொன்னால் அது கடவுள் நம்பிக்கைக்கு மிகப்பெரிய குளறுபடியாகி அது பொய்யான இறை நம்பிக்கையாக ஆகிவிடும். அந்த மாதிரியான பதிவுகளை முந்தைய காணொலியில் பார்த்தோம். இறைவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும், இந்த அகில உலகங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவன் ஒருவன் தான் இருக்க முடியுங்கக்கூடிய அந்த ஆதாரங்களை நம்ம பரிசுத்த குர்ஆனில் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் பெரிய மதங்களாக இருக்கக்கூடிய யூத மதம், கிறிஸ்துவ மதம், இந்து மதங்கள் இருக்கக்கூடிய வேதங்கள்லையும் இறைவன் ஒருவனேங்கக்கூடிய அந்த ஆதாரங்கள் தான் வேதங்களில் முழுக்க இருக்குது. அதுக்கு பின்னாடி வரக்கூடிய மக்கள் வேதங்களை அணுகாமல், வேதங்களை படிக்காமல், இல்லை அந்த மதகுருமார்களுடைய சில குளறுபடியினால் வேதங்களை அணுக முடியாமல் அந்த மக்களை ஆக்கி, வேதங்களை படிக்க விடாமல் அந்த மக்களை அந்த வேதங்களுடைய தொடர்புலாமாக்கி சிலை வணக்கங்களையும் சிற்ப வணக்கங்களையும் ஓவிய வணக்கங்களையும் இந்த மாதிரி படைப்புகளை வழிபடக்கூடிய மக்களாக ஆகிவிட்டார்கள். அப்போ இந்த மாதிரி நாளைக்கு இறைவன் தந்து மறுமை நாளில் சொர்க்கத்தை பெறணும்னு சொன்னால் அந்த உலகத்தில் நம்மளை படைத்த உண்மையான இறைவனை வணங்கி வழிபட்டு நம்ம மரணிச்சாதான் மரணத்துக்கு பின்னாடி உள்ள மறுஜென்ம வாழ்க்கை, அதாவது மறுமை வாழ்க்கையில் நம்ம எல்லாம் சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு சத்திய கொள்கை தான் இறைவன் ஒருவனேங்கக்கூடிய அந்த கொள்கை. இந்த கொள்கை வேதங்களை கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க அனைவருமே என்ன செய்வாங்க, இந்த வேதங்கள்லேருந்து நம்ம எடுத்து சொன்ன உடனே சிந்திப்பாங்க. இந்த வேதங்கள் உங்கள் வேதங்களே இப்படி இருக்குது, இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த மாதிரி சொல்லப்பட்டு, புதிய ஏற்பாட்டில் இப்படி சொல்லப்பட்டு, கிறிஸ்துவோட சொன்னால் ஒரு என்ன செய்வாங்க, சிந்திப்பாங்க. அது இந்து சகோதரத்தையும் உங்களுடைய ரீக்கி எஜூர் சாம மதர்மன வேதங்களில் இறைவன் ஒருவன் தாங்க இருக்குது, நிறைய ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் சிந்திச்சு அவங்க என்ன செய்வாங்க, செயல்படுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஆனால் கடவுள் மறுப்பாளர்கள், இறை மறுப்பாளர்கள், நாத்திகர்கள் சொல்லக்கூடியவங்க, தன்னை பெரிய பகுத்தறிவாதி மாதிரி காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள், கடவுள் இருக்கிறாங்கிறதுக்கு எவ்வளோவே நம்ம சொன்னாலும் சரி அவங்க என்ன செய்வாங்க, அதை மறுத்துக்கிட்டே இருப்பாங்க. மறுத்துக்கிட்டே என்னன்னா அவர்களே மிகப்பெரிய அறியாமைக்குள்ள மிகப்பெரிய ஒரு தெளிவற்ற ஒரு பாதையில் தான் பயணிக்கிறாங்க. எதை சொன்னாலும் சயின்ஸ் படி சொல்லுங்கள், எதை சொன்னாலும் அறிவியல் படி சொல்லுங்கள், ஏற்றுக்கிறோம்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கக்கூடிய அந்த நாத்திகர்கள் அந்த அறிவியல் படியே சொன்னால் கூட சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. இந்த உலகம் இயங்குறது, இந்த சூரியன் சந்திரன் இயக்கங்கள், மனித படைக்கூடிய இந்த அற்புதங்கள்லாம் சொன்னோம்னு சொன்னால் என்ன செய்கிறது, அதெல்லாம் ஏற்றுக்கிறதே கிடையாது. எவ்வளவோ ஆதாரங்கள் குர்ஆனில் இந்த இறை மறுப்பாளர்களுக்காண்டி இறைவன் நிறைய ஆதாரங்கள் சொல்கிறான். நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா, இறைவன் ஒருத்தன் இருக்காங்க இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு ஆதாரமாக தெரியலையான்னு சொல்லி நிறைய இடங்களில் சொல்கிறான். அந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய வசனம் தான் இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி ஃபில் அர்லி வக்திலா ஃபில் லைலி வன்னஹார் லி ஆயாத்தில் லி ஊலில் அல்பாப். இந்த வசனத்தில் இறைவன் இறை மறுப்பாளர்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் சிந்திக்க வேண்டாமா, நிச்சயமாக இந்த வானம் பூமி படைக்கப்பட்ட விதத்திலையும் இரவு பகல் மாறி மாறி வரக்கூடிய இந்த விதத்திலையும் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான், கடவுள் ஒருத்தர் இருக்காங்கிறதுக்கு தெளிவான சான்று இருக்குங்கிறான். சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு உண்மையிலே இறை மறுப்பாளர் கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தாங்கன்னா சயின்டிஃபிக்காக இறை ஒருத்தர் இருக்காங்கிறதுக்கு தெளிவான ஆதாரம் இருக்குது. என்ன சயின்டிஃபிக்காக, இந்த பூமி சுற்றுது, பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருது. இது எல்லாரும், எல்லா சயின்ஸு எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க, எல்லா உலகமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை. சூரியன் தன்னைத்தானே சுற்றிக்கலாம், இரவு பகல் மாறி மாறி வருது.
அது அப்படியே சூரியனை சுற்றி வரனால தான் ஒரு வருடம் நம்ம கணக்கிடுறோம். தன்னைத்தானே சுற்றிக்கணும். இவ்வளோ ஒரு பூமி உருண்டை தன்னைத்தானே சுற்றிக்கிறது. அது ஒரு கரெக்டான ஒரு பஞ்சுவாலிட்டியான ஒரு அளவில் தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு ஒரு முறை சுழற்சி ஆகிறதுக்கு 24 மணி நேரம் ஆகுது. கரெக்டாக 24 மணி நேரத்தில் தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு அப்படியே சூரியனை சுற்றி வருது. இந்த சுழற்சி முறை எப்படி வந்துச்சு? இதை இந்த நாத்திகர்கள் சிந்திக்கணும். ஏன்னு சொன்னால் நியூட்டனுடைய முதல் விதி, நியூட்டன்கக்கூடிய அந்த விஞ்ஞானியுடைய ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அதாவது அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரா, an object at rest remains at rest and an object in motion remains in motion at a constant speed and in a straight line unless acted on by an unbalanced force. ஒரு பொருளின் மீது, ஒரு மந்த நிலையில், ஒரு உறக்க நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளின் மீது ஒரு சக்தி செயல்படாத வரை அது வேறொரு இயக்கமாக மாறாது, அது இயங்காதுங்கிற. ஒரு டேபிள் மேலே பந்து வச்சுருக்கிறோம், அதன் மீது ஒரு விசை படாத வரை அந்த பந்து சுழலாது, பந்து நகண்டு போகாது. நகண்டு போகக்கூடிய ஒரு பொருள் பட்டு ஒரு பந்து நகண்டு போயிடுச்சு, அது இன்னொரு சக்தி தடுக்காத வரை அதை இயக்க நிலையை மாற்ற முடியாதுங்கிறார் நியூட்டனுடைய முதல் விதி. ஒரு பொருளின் மீது ஒரு சக்தி படாத வரை அது இயங்காது. இயங்கின பொருள், ஒரு சீராக நேர்கோட்டில் ஒரு பொருள் இயங்கிக்கிட்டே இருக்குது, அதை ஒரு சக்தி தடுக்காத வரை அது அப்படி தொடர்ந்து நேர்கோட்டில் போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறார். இப்போ இந்த இறை மறுப்பாளர்கள் சிந்திக்கணும். ஒரு பால், ஒரு டேபிள் மேலே வைக்கிற ஒரு பால் மேலே ஒரு கையை கொட்டி தட்டினாத்தே பால் என்ன செய்யும், போகும். அந்த நகண்டு போகிற பாலை இந்த புவியீர்ப்பு சக்தி, இந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய உராய்வு தன்மையை தடுக்காத வரை அந்த பால் நிற்காது, போய்கிட்டே இருக்கும். இந்த புவியீர்ப்பு சக்தி இழுக்கிறதுனாலே பால் நின்றுது, கொஞ்சம் தூரத்தே போய் நின்றுது. ஒரு காலில் பாலை எத்தி விடுறோம், கொஞ்சம் தூரம் போய் பால் நின்றது. காரணம் என்னன்னு சொன்னால், புவியீர்ப்பு சக்தி பிடிச்சி பாலை இழுக்குது. அது மாத்திரமே நிலப்பரப்பில் இருக்க உராய்வு விசை தடுக்குது, அதனால தான் பால் நிற்கிது. இது ரெண்டு இல்லைன்னா அந்த பால் போய்கிட்டே இருக்குங்கிறார். அப்போ ஒரு பால் ஒரு பந்து இயங்கணும்னு சொன்னால் அதே மீது சக்தி பட்டா தான் இயங்கும்னு சொல்லி நியூட்டனுடைய முதல் விதி சொல்லுது. இவ்வளோ ஒரு பிரபஞ்சம் அப்படியே இந்த சூரியனை சுற்றி அப்படியே நகண்டு போகுது, தன்னைத்தானே சுற்றிக்குதுன்னு சொன்னால் அதன் மீது இயக்கக்கூடிய சக்தி எது? நியூட்டனுடைய முதல் விதிப்படி இதுக்கு பதிலை தேடணும். இந்த பூமியை இயக்கின சக்தி எது? பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிறது, சூரியனை சுற்றி வருது. அப்போ இந்த பூமியை தன்னைத்தானே சுற்றி வருவதற்கும் சூரியனை சுற்றி இயங்குறதுக்கும் சுற்றி வருவதற்கும் அதன் மீது இப்படிப்பட்ட சுழற்சி விசையை இயக்கிய அந்த சக்தி யார்? நியூட்டனுடைய முதல் விதிப்படி நீங்கள் ஆய்வு செஞ்சீங்க சொன்னால், யார் போய் இந்த பூமி இயக்குனது, தள்ளி விட்டது யார்? இந்த பூமியை இப்படி தள்ளி விட்டு அது உராய்வு விசை இல்லாமல், அண்ட வழியில் உராய்வு விசை கிடையாது, அப்படி தன்னைத்தானே ஒரு நேர்கோட்டில் சுற்றிக்கிட்டே இருக்குது. முதலாக அந்த பூமியை இயக்கியது யார்? இதன் மீது சக்தியை செலுத்தியது யார்? அப்படி யோசிச்சா வேறு எந்த பதிலும் இல்லை, கடவுள்தேங்கக்கூடிய முடிவுக்கு வந்ததே ஆகணும். வேறு யார் சொல்ல முடியும், நான் தான் போய் பூமியை தள்ளி விட்டேன், நான் தான் இந்த பிரபஞ்சத்தில் பூமியை இயக்கி விட்டேன்னு சொல்கிறதுக்கு யாருக்கு உலகத்தில் அருகதை இருக்குது? எந்த நாட்டுக்காரை சொல்ல முடியும்? ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை படைத்த இறைவன் இந்த பூமியை அப்படி இயக்கி விட்டால் அது இயங்கி கொண்டே இருக்குது, ஒரே நேர்கோட்டில் சீராக இயங்கிக்கிட்டே இருக்குது. ஆனால் தடுக்கிறதுக்கு எந்த விதமான உராய்வு விசையோ புவியீர்ப்பு சக்தியோ அண்டவெளியில் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் அப்படி நேர்கோட்டை இயங்கிக்கிட்டே சீராக இயங்கிக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த பூமியை இயக்குறது நியூட்டனுடைய முதல் விதிப்படி யாருங்கக்கூடிய அந்த கேள்விக்கு பதிலை தேடினால் நிச்சயமாக இறைவன் ஒருத்தர் இருக்கிறான். அப்படி இருக்க போய் தான் அந்த பூமி சுழலுது, இரவு பகல் மாறி மாறி வருது அப்படிங்கக்கூடிய முடிவுக்கு இறை மறுப்பாளர் வரலாம். அதெல்லாம் சிந்திக்கிறது கிடையாது. சயின்ஸ் படியே கூட சிந்திச்சுக்கு பதிலை தேடுறதும் கிடையாது, கேட்டால் பதில் சொல்கிறதும் கிடையாது. அவங்க என்னென்னா எதாவது இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணணும், இறை மறுப்புங்கக்கூடிய விஷயத்தை வச்சுக்கிட்டு ஒரு மக்கள் கூட்டத்தை சேர்க்கணும், அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுற நோக்கத்தையும் போகிறாங்க ஒழிய உண்மையிலே அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய இறை மறுப்பாளர்கள் அறிவுபூர்வமாக சிந்திச்சாங்கன்னு சொன்னால் கடவுள் நம்பிக்கைக்குள்ளே வரலாம். நிச்சயமாக கடவுள் தான் இயக்குறான், வேறு எந்த சக்தியும் கிடையாது, கடவுள் இருக்கிறதுனால தான் அந்த பூமி சுற்றுது, இரவு பகல் மாறி மாறி வருது, அப்படியே சூரியனை சுற்றி ஒரு வருஷ காலங்கள் ஆகுது. இதன் மூலம் பருவநிலைகள் மாறுது, வெயில் காலம், மழை காலம், பனிகாலம் மாறி மாறி வர்றதுக்கு இந்த பூமி சூரியனை சுற்றுறதுனால தான் வருதுங்கக்கூடிய முடிவுக்கு வரலாம் சொல்லலை. அப்போ இறைவன் கேட்கக்கூடிய அந்த கேள்வி இருக்குது, மனிதர்கள் சிந்திச்சா இன்னஃபி ஹல்கி சமாவாத்தி ஃபிர்லி வக்திலா ஃபில்லைலி வண்ணகா லி ஆயாத்தில்லி உலி அல்பாப். நிச்சயமாக இது சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு தெளிவான சான்று இருக்குங்கிறான். யாருக்கு? சும்மா கேட்டுட்டு போகிறவங்களுக்கு இல்லை. இந்த வசனத்தை தெளிவாக சிந்தித்தால், இரவு பகல் மாறி மாறி வரக்கூடிய அந்த விஷயத்தை சிந்தித்தால், இந்த பூமி படைக்கப்பட்ட விதத்திலையும் வானம் படைக்கப்பட்ட விதத்தையும் சிந்திச்சோம்னு சொன்னால் நிச்சயமாக
இதுக்கெல்லாம் படைப்பாளர் ஒருத்தர் இருக்கிறான், இது இயக்கக்கூடிய இறைவன் ஒருத்தர் இருக்காங்கிற முடிவுக்கு வரலாம் சோதரில். அதனால் நிச்சயமாக இறைவன் ஒருத்தர் இருக்காங்கக்கூடிய முடிவு இந்த குரான். இன்னும் நிறைய ஆதாரங்கள் குரானுக்குள்ளே போனால் நிறைய ஆதாரங்கள், பிரம்மாண்டமான ஆதாரங்கள், மனித கண்களுக்கு அப்படியே புலப்படக்கூடிய ஆதாரங்கள் நிறைய இறைவன் சொல்கிறான். ஆனால் சிந்திச்சவன நிச்சயமாக இறை நம்பிக்கைக்குள்ளே வந்துடலாம். அதில் சிந்தித்து இறைவன் ஒருத்தர் இருக்காங்கக்கூடிய நம்பிக்கைக்குள்ளே அனைவரும் வந்து அனைவரும் இந்த உலகத்தில் இறைவனை வழங்கி இறைவனை நம்பி வாழ்ந்தோம்னு சொன்னால் இந்த உலகத்திலையும் மனிதனுக்கு கண்ணியம், இந்த உலகத்திலையும் மனிதனுக்கு நிம்மதி, சந்தோஷம், மரணத்துக்கு பின்னாடி வரக்கூடிய மறுமை வாழ்க்கையிலும் இறைவன் தரக்கூடிய சொர்க்கம் கூடிய மிகப்பெரிய பரிசை பெறலாம். அப்படிப்பட்ட நன்மக்களாக நம்ம எல்லாம் ஆக்கியருள்வானாங்க என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹ்ருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.